சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பிரகாஷ், பிரகாஷ், என்ன ஏதோ அர்ஜென்ட்டா மீட் பண்ணணும்னு சொன்ன? என்ன விஷயம்? என்ன விஷயமா? எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க. உங்களை நேர்ல பாராட்டலாம் தான் இங்க வந்தேன். என்ன சொல்ற? ஆமா பிரகாஷ், சொன்ன மாதிரியே அந்த அர்ஜுனை கொன்னுட்டீங்களே. இது எவ்வளோ பெரிய விஷயம். என்ன, என்னால அவனை ஒன்னும் பண்ண முடியலன்னு குத்தி காட்டுறியா? ஆமா பிரகாஷ், நீங்க சொன்ன மாதிரி அவனை குத்தி கொன்னுட்டு வந்திருந்தா நான் ஏன் உங்களை குத்தி காட்ட போறேன்? உங்களால அர்ஜுனோட நிழல கூட நெருங்க முடியலல்ல. நான் நினைச்ச மாதிரியே இந்த தடவையும் அவன் கிட்ட தோத்து போய் வந்து நிக்கிறீங்கல்ல. இதுக்கெல்லாம் நான் உங்களை என்ன வார்த்தை சொல்லி பாராட்டுறதுன்னு தெரியாம குழம்பி போய் நிக்கிறேன்னா பாருங்களேன். Don't cross the limit. இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசினா அப்புறம் நான் வேற மாதிரி ரியாக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஏற்கனவே அவன் என்கிட்ட இருந்து மிஸ் ஆயிட்டான்னு கொலவெறியில இருக்கேன். அத பத்தி பேசி என்னோட ஒட்டுமொத்த கோபத்தையும் உன் பக்கம் திருப்பிடாத. தாங்க மாட்டேன். அதானே, அவனை உங்களால எதுவும் பண்ண முடியல. உங்களுக்கு உதவி பண்ணலான்னு வந்த என்கிட்ட உங்களோட கோவத்தையும் வீரத்தையும் காட்ட ட்ரை பண்றீங்களா? பிரதாப்பையும் நிக்கிதாவையும் பறி கொடுத்துட்டோமேன்னு எனக்கு இருக்கிற வேதனை உங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியலையே. அந்த அர்ஜுன ஒவ்வொரு நிமிஷமும் பார்க்கும் போதும் அவன் உயிரோட இருக்கானேன்னு நினைக்கும் போதும் அவ்வளவு எரிச்சலாவும் கோவமாவும் இருக்கு. ஆனா நீங்க என்னடானா ஒவ்வொரு தடவையும் அவனை கொன்னுடுவேன்னு வீராப்பாவும் வெறப்பாவும் சொல்றீங்க. ஆனா ஒன்னும் பண்ண முடியல. ஸ்டாப் இட். தபார், உனக்கு இருக்கிற கோபத்தை விட நான் அந்த அர்ஜுன் மேல பயங்கர வெறியில இருக்கேன். நிகிதாவையும் பிரதாப்பையும் உனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். நிகிதா என்னோட சொந்த தங்கச்சி, பிரதாப் எங்க அண்ணன். அவங்க என்னோட ரத்தம். அவங்கள கொன்னவனை பழி வாங்கணும்னு தான் ஒவ்வொரு நொடியும் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த தடவை அவன் தப்பிச்சிட்டாங்கிறதுக்காக எல்லாம் முடிஞ்சிட்டு அர்த்தம் இல்ல. அவன் உயிரோட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவனை கொல்லணும்னு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அது தெரியாம என்ன வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காம ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. நான் போறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு போகவா? இப்ப நீங்க சொன்னீங்களே உங்க சொந்தம், உங்க ரத்தம் நிக்கிதா, அவளை கொன்ன அந்த அர்ஜுனுக்கும் அவளை கொலை பண்ண சொல்லி தூண்ட மலருக்கும் செண்பகவள்ளி வீட்ல ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. என்ன சொல்ற? உண்மையத்தான் சொல்றேன். நிக்கிதாவை அர்ஜுன் கூட வாழ விடாம தடுத்துட்டு அந்த வாழ்க்கைய இப்போ மலர் வாழ போறா. புருஷன் பொண்டாட்டியா அவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு வாழ்க்கைய தொடங்க போறாங்க. இல்ல, அது நடக்காது. நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். இந்த நிமிஷமே அவனை வீடு புகுந்து வெட்டி வீச சொல்றேன். அவன் பொணத்தோட தான் அந்த மலர் குடும்பம் நடத்துவா. ஏய் பிரகாஷ், இருங்க, என்ன பண்றீங்க? இப்படி அவசரப்பட்டு தான் அந்த அர்ஜுன உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடுச்சு. இதுக்கப்புறம் ஆத்திரப்படுறதுனாலயோ அவசரப்படுறதுனாலயோ எதுவுமே நடக்க போறது இல்ல. ஏன் நடக்காது? நடக்கும். நடக்காது. இப்போ அவங்கள உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி ஏதாவது பண்றேன்னு போனா நீங்க தான் அதை செஞ்சீங்கன்னு போலீஸ்க்கு தெரிஞ்சு உங்களை தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க இப்போ ஃபுல் ப்ரொடெக்ஷனோட இருக்காங்க. இன்னைக்கு அவனை கொல்ல வந்து மிஸ் ஆனதையே ஐஜி வரைக்கும் போய் அடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தான் உங்களை தூக்கறதுக்காக கழுகு மாதிரி காத்துட்டு இருக்காங்க. அதுக்காக என்ன எதுவும் பண்ணாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றியா? உங்களை வேடிக்கை பார்க்க சொல்லல, கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்றேன். நான் என்ன பண்ண போறேன்னு வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொல்றேன். இதுக்கப்புறம் அவளை நேரடியா எதிர்க்க முடியாதுன்னு தெரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்க அவனை கொல்லுவீங்க நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னா எனக்கு வயசாய் நானே போய் சேர்ந்துருவேன். அதனால இதுக்கப்புறம் நானும் என்னுடைய வில்லத்தனத்தை காட்டினாதான் வேலைக்கு அவனு புரிஞ்சுக்கிட்டேன். என்னாலேயும் ஆளுங்களாலையும் முடியாதது உன்னால முடியும்னு நீ நினைக்கிறியா? நினைக்கிறது மட்டும் இல்ல,
நினைச்சத முடிக்க முடியும்னு உறுதியா சொல்றேன். என்ன பண்ண போற? எதிரிய நேரடியா எதிர்க்க முடியலனா சூழ்ச்சி செஞ்சுதான் நாம நினைச்சத நிறைவேத்திக்க பார்க்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். அதத்தான் நான் இப்ப பண்ண போறேன். அந்த மலர் இருக்கிற வரைக்கும் அர்ஜுன இல்ல, அவனுடைய நிழல கூட நம்மளால நெருங்க முடியாது. அர்ஜுனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அவனை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டு இருக்கால. முதல்ல அர்ஜுன் மேல அவளுக்கு இருக்கிற கவனத்தை நம்ம திசை திருப்பணும். அர்ஜுனை பாத்துக்கணுங்கிற பிரச்சனையை விட பெரிய பிரச்சனையை அவளுக்கு கொடுக்கணும். நீ என்ன சொல்ல வர? கட்டின புருஷனை விட வேற யாரு அவளுக்கு முக்கியமா இருக்க போறாங்க? இருக்காங்களே, யாருன்னு தெரியல? மலரோட அக்கா பார்வதி. அந்த மலருக்கு அவ அக்கா பார்வதி தான் உயிர். மத்தவங்கலாம் அதுக்கு அப்புறம் தான். அர்ஜுனியும் சேர்த்து தான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது அவ அக்காவை அவகிட்ட இருந்து பிரிக்கணும். இது என்ன முட்டாள்தனமா இருக்கு? அவங்கள பிரிக்கிறதால நமக்கு என்ன லாபம்? இருக்கு பிரகாஷ். அக்காவும் தங்கச்சியும் சாதாரணமானவங்க இல்ல, ஒட்டி பிறக்காத ரெட்ட பிறவிங்க மாதிரி. உடம்புதான் ரெண்டு, உயிர் ஒண்ணுன்னு வாழ்றவங்க. ஒருத்தருக்கு ஒண்ணுனா ஒருத்தவங்களால வாழவே முடியாதுங்கிற அளவுக்கு பாசக்காரிங்க. அப்படி இருக்கும்போது ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தரை பிரிச்சுட்டோம்னா எப்படி அவங்களால நிம்மதியா இருக்க முடியும்? மலர்கிட்ட இருந்து அந்த பார்வதி பிரிஞ்சு போயிட்டானா அந்த மலர் பைத்தியக்காரி மாதிரி பித்து பிடிச்சு தெரு தெருவா அலைய ஆரம்பிச்சிருவா. அக்காவை பத்தி மட்டுமே யோசிப்பா. அந்த சமயத்துல நாம எது செஞ்சாலும் அது நமக்கு சாதகமா நடக்கும். அந்த அர்ஜுனையும் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். நான் என்ன சொல்ல வரேன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நீங்க கொஞ்சம் விலகியே இருங்க. அவங்கள என்ன பண்ணணுமோ அத நான் பண்றேன். நான் சொல்லும்போது நீங்க என்ன பண்ணணுமோ அத மட்டும் கரெக்டா பண்ணுங்க. அப்பதான் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். ஓகே, நான் வெயிட் பண்றேன். இதுல உனக்கு என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலும் நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன். இதுல உங்களோட உதவியை விட இன்னொருத்தரோட உதவிதான் ரொம்ப முக்கியம்.